வாங்க பருப்பு சாம்பார் செய்யலாம். அதுக்கு பருப்பில் நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, பருப்பை 3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி பழம் 1 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த பழம் வந்து நாட்டு பழம் தக்காளி பழம். இது நல்லா புளிப்பாகவே இருக்கும். அதனால் நான் 1 சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்க நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் 3ம் சேர்த்து எண்ணெயில் பொரிய வச்சுக்கோங்க. இந்த கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் நான் சாம்பார் தூள் யூஸ் பண்ணி செய்யலைங்க. இந்த மாதிரி தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் தனியாக இருக்குல்ல, அதை வச்சு தான் சாம்பார் செய்ய போகிறோம். இப்படி செய்யும்போது சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை அதன் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிச்சதுக்கப்புறமா காய்கறிகள் போடுங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலாத்தூள் கரிஞ்சு போகாமல் இருக்க அடுப்பில் எப்பவுமே சிம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. எந்த மசாலா சேர்க்கும் போதுமே நீங்கள் சிம் ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா கருகின வாசனை வராது. இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணி ப்ளஸ் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். காய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க, சாம்பார் நல்லா கொதித்து காய் 3/4 பாகம் வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சிருக்க பருப்பை இதன் கூட சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா கலந்து கொடுத்துட்டு சேர்த்துக்கங்க. இது கொஞ்சமாக புளி, இந்த புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா சாம்பாரை கொதிக்க விடுங்க. புளியோடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு சாம்பார் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தழையை சேர்த்து இறக்குனதும் சாம்பார் ரெடிங்க. ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி சாம்பார் செய்யாத இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சாம்பார் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.